வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமைச்சர் துரைமுருகன் வழக்கில் மொத்தமாக சிக்கினார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் இருக்கக்கூடிய திமுகவின் மிகவும் முக்கிய புள்ளியாக அமைச்சராக விளங்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர் பார்த்திங்கன்னா ஒரு திமுகவில் மிகவும் ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார். சமீபத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது பெரும் வகையில் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் சிறப்புகளை கூறி வரும் அரசு தற்பொழுது ஒரு முக்கியமான குட்கா பார்த்திங்கன்னா பெரும் வகையில் தென்காசியில் சிக்கியது. அதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகள் தொடர்பு இருக்கிறது, துரைமுருகன் அவர்களுக்கும் இருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியை அமைத்ததோ அப்பொழுதிலிருந்து போதைப் பொருட்களுக்கு தமிழகத்தில் மிகவும் அதிகமாக நடந்து மாணவர்கள், இளைஞர்கள் என்று ஆண்களை இழுக்கக்கூடிய விஷயமாக போதைப் பொருட்கள் வலம் வந்து கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்களும் பொதுவாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன் முன்னோட்டமாக இங்கிருந்து வெளிநாட்டுகளுக்கும் எடுத்து செல்வதும் அங்கிருந்து வரக்கூடியதை தற்பொழுது இங்கு செயல்படுத்துவதும் என்று பலவிதமான விஷயங்களை கட்சியில் இருக்கக்கூடிய புள்ளிகள் செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் நுணுக்கமாக பேசி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் பெரும் விதத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு வழக்கிலும் சிக்கப் போகிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் பெரும்பாரியான சிக்கல்கள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமாக இருக்கிறது என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, மேலும் இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்வதை நாம் காண்பித்து தகவலாக கணித்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.